உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்க தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரி இருக்க போதும், ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்க 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன் இந்த சேர்க்கையும் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்து நடுவில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து சேர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அப்படியே உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் வட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய போலீஸ் உயர் அதிகாரிகளோட தொடர்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான நபர்களை சந்திக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் அரசியலில் பார்த்திங்கன்னா ரகசிய அரசியல் ஈடுபாடு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் சொல்லலாம். வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்மீகம் கலந்துருக்கும், அரசியல் கலந்துருக்கும். இந்த மாதிரியான பேச்சுகள் நிறைய பேர்கிட்ட அடிப்படும். மேலும் என்னென்னாக்கா என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க வேலையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், வேலையில் வந்து சிறப்பாகணுன்றப்போ வேலை சார்ந்த விஷயம் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அந்த வேலையை வந்து சரியாக செய்ய முடியாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலையில் வந்து நிறைய பேர் இந்த காலில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலை வந்து கிடைப்பதில் ஒரு இருக்கும். இல்லைனா வேலை கிடைக்கிற யாராவது ஒரு அரசியல்வாதி யார்கிட்டே நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றங்கள், அழுத்தங்கள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா அது ஒரு பெண் மூலயமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் வந்து ஒரு பெண்ணாக இருப்பாங்க. இவங்களோட அப்ரூவல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இழுப்பு தச்சு தள்ளி கொடுத்துன்னு இருப்பாங்களே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு போனீங்கன்னா கூட உடனே ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க.
ஸோ அதனால் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிறீங்க அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் ஏதாவது சொன்னாங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு டைம் வாங்கி தள்ளி போடுங்க. அடுத்த மாதம் அது தானாகவே மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை, மருத்துவத்தின் மூலயமா கூட அது சரியாவதற்கான வாய்ப்புகள் என்பதுக்கு. ஸோ இந்த காலகட்டம் மகர ராசிக்காருக்கு ஒரு தன்னம்பிக்கையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமா, ஏதாவது நம்ம முடியாதோ, நான் இவ்வளோ தூரம் பண்ணுறோமே, நம்மளை வாழ்க்கையில் முடியலையே, இது முடியலையே, அது முடியலையே இப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு மகர ராசிக்காரங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், அந்த தன்னம்பிக்கை குறையும் போது அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுடைய குரு அருளால், குலதெய்வத்தின் அருளை கொண்டு ஜெயிக்க முடியும். மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் புதிய முயற்சிகள் சரிங்களா, புதிய முயற்சிகள் மூலம் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுக்கு தீராத பிரச்சனை, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களாக இருந்தாலும், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், இல்லை உங்கள் மேலதிகாரிகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் புதுசாக முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் வீடு சார்ந்த விஷயங்கள், அதாவது மகராசி என்பவர்கள் புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டு மேலே நீங்கள் அடுக்குமாடி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆன்மீக சுற்றுலா இல்லை இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏதாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிடுவாங்க, ஸோ அதுக்காக போயிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வரன் தானாக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரை நீங்கள் தேடி போயிட்டுருப்பீங்க, மகர ராசி இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்திற்காக தேவையான வரன் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சாதகமான சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி பொண்ணுலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை பையனை பார்த்துருப்பீங்க, பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருக்கும். இப்போ திருமணத்துக்கான காலகட்டம் மேக்கு அப்புறமா இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மகராசி அவர்களுக்கு தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இப்போ சால்வ் ஆகிட்டு கொஞ்சம் இப்போ நிவர்த்தியாகி கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் இப்போ இருப்பாங்க. அவனோட தாயார் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், வீடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், ஏன்னா வீடு சார்ந்த பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் மகராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மகராசி வந்து உழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ராசின்னு சொல்லலாம். காலபுருஷத்துக்கு 10வது வீடுன்னு சொல்கிறதுனால ஸோ கடின உழைப்பாளிகள் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த மகராசி அன்பர்கள் தான். அந்த சேலரி பொறுமையாக கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க, ஏன்னு கூட அது எடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மையான மனிதர்களும் கூட அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பெரிய விடுதலை குற்று அடுத்த உங்களோட வாழ்க்கையில் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு இந்த பங்குனி மாதம் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அண்ணன் மூலயமாக ஒரு வருமானத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் மூலயமா ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் இடம் சார்ந்த விஷயத்தை ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதன் மூலயமா வருமானம் என்பது கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் மூலயமா ரியல் எஸ்டேட் ஏதோ ஒன்று பண்ணாலும் அதன் மூலயமாவும் இந்த காலகட்டத்தில் வருமானம் என்பது இருக்குது. ஏற்கனவே இருந்த ஒரு நோய் தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு இந்த குருவால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அது குணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஆழமாக கொண்டு போய்டும். அதனால் என்னென்னாக்கா சின்ன விஷயம் வரும்போதே சரி பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து இல்லைன்னா அது ஆழமான என்ன சொல்லுவாங்க, இந்த குழி புண்ணு மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆழமாக கொண்டு போயிடும். ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உடனடியாக மருத்துவம் பார்த்து சரி பண்ணணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது அது ஏதாவது ஒரு தீவிர பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா எப்போதும் பேச்சில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் எவ்வளோக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு கையில் இருக்கிற காசை காலி பண்ணிவிடுவார். ஸோ என்னென்னாக்கா நீங்கள் போய் அந்த பெருமைக்காக அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பெருமைக்காக பேசி உங்கள் கையில் இருக்கக்கூடிய தனத்தை இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் செஞ்சிடும். அதனால் என்னென்னாக்கா பேச்சை அளவாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தையும் பெருசாக யார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லாதீங்க. ஸோ மேலும் உங்களுடைய என்ன சொல்ல அந்த படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் வெளிநாட்டு போய் படிக்கணும், நான் வந்து வெளியூரில் போயிட்டு நான் வந்து டாக்டர் படிக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா வெளியூரில் போயிட்டு நான் ஏதாவது ஒரு படிப்பு இன்ஜினியரிங் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நான் வெளியூரில் தான் போய் படிப்பேன்னு சொல்லி
படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போயே பிளானை போட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் என்னென்னாக்கா வெளியூர் போகிறீங்களோ உள்ளூரில் படிக்கிறீங்களோ நல்ல ஒரு காலேஜை நல்ல ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸை எடுத்து படிச்சிங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக அமையும்னு சொல்ல முடியும். மேலும் இந்த கேது பகவானால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா போயிட்டு விநாயகருக்கு அருகம்புல்லை போட்டுட்டு அருகம்புல் மாலை போடுவதும் அதுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். இல்லைன்னா அருகம்புல்லையே நீங்கள் என்ன பண்ணலான்னா கொண்டு வந்து ஒரு சின்ன சட்டியில் போட்டு எரித்து அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து திலகம் மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு காரணியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.